புத்தகத்துல பால் சாப்பிடறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னு எழுதியிருக்கான். அதை முதல்ல படிச்சுட்டு வரேன். இந்த புத்தகத்துல மொத்தம் எத்தனை பக்கம் இருக்கு? 80 பக்கம் இருக்கு. ஏன் 80வது பக்கத்துல என்ன எழுதி இருக்குன்னு முதல்ல பாத்துருங்க. எனக்கு தூக்கம் வருது. இன்னுமா அந்த கடைசி பக்கத்தை படிச்சு முடிக்கல? எதுலயுமே நீங்க அரகுறதான். நான் அறகுறையா இருக்கிறதுல கொஞ்சம் கூட ஆச்சரியம் இல்லை. ஏன்னா அந்த ஆண்டவன் என் தலையெழுத்து அறகுறையா எழுதிட்டு எங்கேயோ அவசரமா போயிட்டான். என்ன சொல்றீங்க? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ராதா, நீ என்ன தனியா விட்டுட்டு கோச்சிட்டு போயிட்ட. கோச்சிட்டு போன உடனே நான் ஏன் இந்த உலகத்துல தனியா வாழணும்னு யோசிச்சு பார்த்தேன். அப்ப எனக்கு ஒரு ஐடியா வந்தது. நேரா பைரவங்கிட்ட போனேன். 10,000 ரூபாய் கொடுத்து என்னை கொலை பண்ணிட்டு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டான். செவ்வாய்க்கிழமை ராத்திரி 8 மணிக்கு என் உயிர் போயிடும். என்னங்க இப்படி செஞ்சிட்டீங்க? அவ யாரு? எங்க இருக்கா? நீ போனாலும் ஒண்ணும் நடக்காது ராதா. அவன் இதுவரைக்கும் சொன்னபடியே செஞ்சு முடிச்சிருக்கான். அவன் நிச்சயமா என்ன கொல்லாம விட மாட்டான். சார், நீங்க தான் பைரவனா? நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். உதவி செய்வீங்கிற நம்பிக்கையில தான் உங்களை தேடி வந்திருக்கேன். சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? நீங்க ஒருத்தரை கொலை செய்யணும். கொலையா? ஆமா சார், நீங்க தான் பணத்துக்கு கொலை செய்வீங்களே, அதான் உங்களை தேடி வந்திருக்கேன். என்ன சார் அப்படி பாக்குறீங்க? உண்மையதான் சார் சொல்றேன். ஒரு பொண்ணு கல்யாணமாகி புருஷன் கிட்ட இல்லாம இருந்தா வாழா வெட்டிங்கிற பட்டம், புருஷன் இறந்துட்டா விதவைங்கிற பட்டம். இந்த 2 பட்டமும் வாங்காம சுமங்கலியா வாழறது இந்த சமுதாயத்துல எவ்வளவு பெரிய கஷ்டம்னு என்ன மாதிரி பொண்ணுக்கு தான் சார் தெரியும். நானும் சுமங்கலியா வாழணும்னு விரும்புறேன். அது தப்பா சார்? சொல்லுமா, யாரை கொல்லணும்? ஒரே ஒரு ஆளை மட்டும் கொன்னா போதும். அவன் அட்ரஸ் மட்டும் சொல்லு, இப்பவே அவனை தீத்துடுறேன். இந்தாங்க. என்னது? உங்க சம்பளம். யாரை கொல்லணும்? இவரை. என்ன சார் அப்படியே ஷாக் ஆயிட்டீங்க? இவர் உங்களுக்கு தெரியாதா? இல்ல உங்களுக்கு சம்பளம் பத்தாதா? எவனையோ கொல்லணும்னு சொன்னதும் உங்க கத்தி துடிச்சுது. ஆனா உங்களை தான் கொல்லணும்னு சொன்னதும் உங்க ரத்தம் மட்டும் துடிக்குது. ஏன் அப்படி? உங்களுக்கு மட்டும்தான் ரத்தம் இருக்கு இல்லையா? 10,000 ரூபாய் தந்திருக்கேனே சார், அது உங்களுக்கு பத்தலன்னா இன்னொரு 10,000 ரூபாய் தரேன். அடுத்தவங்க உயிருக்கு மட்டும்தான் உங்க மார்க்கெட்ல வேலை, உங்க உயிருக்கு இல்ல. அப்படிதானே? என்ன சார் பேச்சே காணோம்? இன்னும் உங்க கோபம் தீரலன்னா எனக்கு இன்னொரு கண்ணமும் இருக்கு. நான் வரேன். ஒண்ணு மட்டும் சொல்றேன் சார், என் செக் பாஸ் ஆனா தான் நான் வாழ்க்கையில பாஸ் ஆக முடியும். ஏமா இப்படி கால்ச்சுன்னு கழுத்தை அடுக்குறீங்க? கை கட்டினது கையோட நிக்குதுன்னு கவலைப்பட்டு இருக்க. ஓ, நான் கால் சீட்டை பத்தி சொல்றேன், நீ லாட்டரி சீட்டை பத்தி சொல்றியா? பாப்பா, உனக்கு புருஷனா வர எத்தனையோ பேர் கீ வரிச்சு நிக்கிறாங்க. ஆனா அந்த வாசம் மட்டும் உனக்கு புருஷனா நடிக்க கூட மாட்டேங்கிறான். நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். மாமா, நான் யாரு? சினிமா ஸ்டார் சில்க் சுலோச்சனா. சொன்னதை செய்வேன் இல்ல? சொல்லாதான் செய்வியே. நாளைக்கு காலையில அந்த வாசு இங்க இருப்பான். எப்படி? கடத்திட்டு வர போறேன். அது எப்படி? நம்ம கிட்டதான் ரவுடிஸ் இருக்காங்கல்ல. அப்போ நாளைக்கு அவன் இங்க வர போறான், கையெழுத்து போட போறான், நீ பணம் வாங்க போற. வெரி குட். நம்ம 2 பேரும் எங்கேயாவது காசி ராமேஸ்வரன் ஓடி போயிடுவோமா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு உங்களை அப்படியே கொன்னுடுவேங்கிறியா? கொல்லு கொல்லு. தாலி கட்டின சம்சாரம் கையாலேயே ஆவிய விட்டு அப்பாவிங்கிற பேரோட நான் போய் சேர்ந்துடுறேன். மூளை இல்லாம காரியம் பண்ணது இல்லாம முட்டாள்தனமா பேச்சு வர. எனக்கு என்ன வஞ்சனையா வச்சுக்கிட்டே இல்லன்னு சொல்றதுக்கு? புத்திசாலித்தனமா பேச தெரிஞ்சா நான் பேச மாட்டேனா? இத பாருங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. என் உயிரே போனாலும் உங்களை நான் சாக விட மாட்டேன். சினிமால இப்படி ஹீரோயின் பேசியிருந்தா சீரியஸா கை தட்டி இருப்பேன். ஆனா இப்போ பயத்துல உயிரெல்லாம் கையில பிடிச்சிட்டு இருக்க, அதனால தட்ட முடியல, மன்னிச்சுட்டு. அந்த பைரவ என்ன மிலிட்ரியா? அவனை யாராலையும் தடுக்க முடியாதா என்ன? நாட்டுல போலீஸ் கோர்ட்டு. ஐயோ, போலீஸ் போலீஸ் உங்க அப்பா கூட போலீஸ் தானே? அசலத்தனமா பேசிட்டு இருக்காதீங்க, புறப்படுங்க, போலீஸ் ஸ்டேஷன் போவோம்.
கைத்தால கட்டி போட்டு மிரட்டுற இவளை போய் நான் காதல் பண்றதா கடுப்படிச்சே. இப்போ அது உன் மரமட்டைக்கு ஏறுதா? தப்பு. இது காமெடி சீன் இல்ல, சீரியஸ் சிச்சுவேஷன். கிளைமேக்ஸ்ல போய் கிண்டல் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏம்மா, அவர்தான் 10 லட்சத்தையும் உனக்கு கொடுத்துட்டாரு, இன்னும் ஏன் இந்த பாடுபடுத்துற? நான் பணத்தை வாங்கி இருந்தா உங்களை நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டேன். ப்ராப்ளமே அங்கதான் இருக்கு. அப்பவே நான் சொல்லல, ஆண்டவன் என் தலையெழுத்த தாறுமாறா எழுதிட்டான். ஆண்டவன் மேல தப்பு இல்லையா? உன் கையெழுத்த லாட்டரி சீட்ல எழுதினியே, அதுதான் தப்பு. என் கையெழுத்துல என்ன இருக்கு? அதான் டிக்கெட்ல கமிஷனர் கையெழுத்து இருக்குல்ல, அது இருந்தா போதும். அதெல்லாம் உன்கிட்ட பேசிட்டு இருக்க எனக்கு டைம் இல்ல. நாளைக்கு ஒரு நாள் மட்டும் என் புருஷனா நடி, எனக்கு பணம் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் வாழ்நாள் பூரா நீ உன் சம்சாரத்துக்கே புருஷனா இருக்கலாம். இல்லன்னா நாங்க 2 பேருமே வாழ வெட்டி ஆயிடுவோம். என்ன என்னதான் பண்ண சொல்ற? சும்மா பேசிட்டு இருக்காம சீக்கிரமா டிசைட் பண்ணு. இவங்க எல்லாரும் என்னோட ஆட்கள். நீ சீக்கிரமா டிசைட் பண்ணேன்னா சினிமாவுல கிளைமேக்ஸ் ஆரம்பிக்கிற மாதிரி உன்னோட நிஜ வாழ்க்கையிலயும் கிளைமேக்ஸ் ஆரம்பமாயிடும். ஓய், வில்லன் இல்லாம எப்படி கிளைமேக்ஸ் முடிக்க போற? அடியே, எங்க அப்பா காலத்துல இருந்தே கதையை ஆரம்பிக்கிறதும் நாங்க தான், முடிக்கிறதும் நாங்க தான். இவன் கதையை முடிக்கிறதுக்கு கைய நீட்டி அட்வான்ஸ வாங்கிட்ட. நீ எப்படி முடிப்ப? பாப்பாத்தி. பாப்பாத்தியா? பாப்பாத்தியா இருந்தப்பவும் என்ன பாழாக்கின, இப்ப சிலுக்கா மாறினப்புறமும் என்ன சீரழிக்க வந்துட்டியா? என்னடி சினிமா டயலாக் எல்லாம் பேசுற? இருக்கிறதுல உன் உயிர் தான் கண்ணா காஸ்ட்லியான உயிர். நீ உயிரோட இருந்தா இவளுக்கு பணம் கிடைக்கும். உன்னை கொன்னா எனக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் கிடைக்கும். என்ன இங்க ஒரே கலாட்டா? அத்தான், எதுக்காக அடிக்கிறீங்க? இங்க வந்த உடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த அடி அடிக்கிறாரு. சேர்ந்து வாழ்றதுனாவே உனக்கு பிடிக்காத? உன்னோட சேர்ந்து வாழும்போது நான் சொல்றபடி கேட்காம நீ சோரம் போன. சேர்ந்து வாழ நினைக்கிற அவங்கள ஏண்டி பிரிக்கிற? என்ன பழைய பாப்பாத்தியா நினைச்சிடாத. என் பின்னால பெரிய ஃபைமன் ஆர்மியே இருக்கு. உருப்படியா போயிடு, இல்லன்னா அரையும் குறையுமா அனுப்பிச்சிடுவேன். உன்கிட்ட இருக்கிற கொஞ்ச நஞ்ச திமிரும் நான் கொடுத்த தைரியம் தாண்டி. என்னையா நீ மிரட்டுற? டேய் பசங்களா, ஏற்கனவே வாங்கினதை மறந்துட்டீங்களா?
நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, 2 நாளையில சரியா போயிடும். என்ன மன்னிச்சிடுங்க, நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். நீங்க நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும். ஏதோ சினிமா ஆசையில நீ தப்பு பண்ணிட்ட, நானும் பணத்தாசையில தப்பு பண்ணிட்டேன். நாம 2 பேரும் பண்ண தப்புக்கு பரிகாரமா அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிருவோம். அப்பா, இனி நமக்கு எந்த கவலையும் இல்ல. நம்ம சந்தோஷத்துக்கு குறுக்க இருந்த கவலையெல்லாம் நீங்கிடுச்சு. இப்ப நேரா உங்க அப்பா கிட்ட போவோம். முதல் இரவு எப்போன்னு கேட்போம். சம்பந்தி, இப்படித்தான் பாருங்க, எங்க சாந்தி முகூர்த்தம் நடந்த போது. ஐயோ, ஏன் இப்ப இதெல்லாம்? அட சும்மாரி, நான் எங்க அண்ணன் பொண்ணு சாந்தியோட முகூர்த்தத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன்டி. ஆமா சம்பந்தி, உங்களுக்கு ஒரு தம்பி இருந்தாரு, எப்படி இருக்காரு? அவங்க பெருங்கதைங்க. 25 வருஷமா ஒரு பொண்ணையே உயிருக்கு உயிரா காதலிச்சுக்கிட்டு இருந்தான். இப்ப தினம் அவளை நினைச்சு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கான். ஏன், அவர் காதல் தோல்வியில முடிஞ்சுடுச்சா? இல்லைங்க, கல்யாணத்துல முடிஞ்சிருச்சு. ஆமா, என்ன இப்போ பையனும் மருமகளும் உங்க கதா காலட்சேபத்தை கேட்கறதுக்கு இதுவா நேரம்? அடடே, ஆமா மறந்தே போயிட்டேன். அப்பா வாசு, சீக்கிரமா போப்பா, நான் பாட்டில ஓபன் பண்ணணும். வேண்டாங்க, அப்புறம் பெனாயில், ஆஸ்பத்திரி, குண்டை இதெல்லாம் தேவையா? பேசாம கூட உட்காந்து தெரியுதா? வாமா. ராதா, இன்னைக்காவது அந்த கடைசி பக்கத்தை எப்படியாவது படிச்சிடலாம். என்ன சொல்ற? முதல்ல கையெடுங்க, கதவு மூடுங்க. கரெக்டா சொல்ற. இந்த பாருங்க, நான் உங்களுக்கு அறிவுரை கூற போறதில்ல, என் அனுபவத்தை சொல்றேன். புருஷன் பொண்டாட்டி நாயிட்டா கண்டத்துக்கெல்லாம் சந்தேகப்பட்டு வாழ்க்கையை கெடுத்துக்க கூடாது. என்ன புரிஞ்சுதா? நல்லது கெட்டது 2லயும் 2 பேருக்கும் பங்கு உண்டு நினைச்சுக்கிட்டு நல்லா யோசிச்சு முடிவெடுத்தா குடும்பம் நல்லா இருக்கும். இந்த ஒரு லாட்டரி டிக்கெட். நல்லவங்களுக்கு எப்பவுமே நல்லதுதான் நடக்கும், அதுதான் தர்மம். இதுல வர பணத்தை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க. வர. என்னங்க பயமா இருக்கு அவனை பார்த்தா? இதெல்லாம் பார்த்து வாங்க. 79வது பக்கம் ரொம்ப நல்லா இருந்தது இல்ல? ஆமா, 80வது பக்கத்துக்கு போலாமா?